ஆனால் உண்மை அதுவல்ல. பிரம்மாஸ்திரத்திற்கான மந்திரம் வேறெதும் இல்லை, நம்முடைய காயத்ரி மந்திரமே. ஆம், மந்திரங்களில் நானோ காயத்ரி என்று கிருஷ்ணரே கூறினாரே, அதே காயத்ரி தான். பிறகேன் பிரம்மாஸ்திரத்தை பலராலும் அறிய இயலவில்லை என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஒருவன் முதலில் தன்னிடம் உள்ள 7 சக்கரங்களையும் செயல்பட வைக்க வேண்டும். இதற்காக காயத்ரி மந்திரத்தை பலகாலம் முயற்சி செய்ய வேண்டும். காயத்ரி மந்திரத்தை சரியாக வாசிப்பது அனுலோமா ஆகும். அதனையே தலைகீழாக வாசிப்பதோ விலோமா ஆகும். ஒருவன் முதலில் அனுலோமா முறையில் பிறகும் விலோமா முறையிலும் சரியாக உச்சரிக்க கற்க வேண்டும். பிறகு ஆதார சக்கரமான மூல சக்கரத்திலிருந்து தலையில் உள்ள பிரம்மாந்திர சக்கரம் வரை சக்தியையோ திரட்டிக்கொண்டே வர வேண்டும். இது அந்த அளவிற்கு சாதாரணம் அல்ல. பாரத காலத்தில் கூட பலரோ பிரம்மாஸ்திரம் அறியாமல் இருந்ததற்கு